அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 தளங்களில் நடத்தப்படுகின்றன. ஒன்று பார்த்திங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட் இன்டர்வியூ போஸ்ட் என்று அழைக்கின்றோம். ரெண்டாவதாக இருப்பது நான் இன்டர்வியூ போஸ்ட், அது டிகிரி ஸ்டாண்டர்ட். இப்போது சமீபத்தில் இன்டர்வியூ போஸ்ட் பிஜி ஸ்டாண்டர்டுக்கு டிஎன்பிஎஸ்சி முற்றிலுமாக புதிய சிலபஸை அறிவித்துள்ளது. அதே போன்று டிகிரி ஸ்டாண்டர்ட் அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் என்பது பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட், இதோடைய கோடு பார்த்திங்கன்னா 594. இந்த போஸ்ட்டோட கோடு 594. இது நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா சில டைமில் லைப்ரரியன் கிரேட் 1, கிரேட் 2, அசிஸ்டண்ட் லைப்ரரியன் அந்த மாதிரி பல வேலைகளுக்கானதை இதில் கேட்கப்படுகின்றன. பல வேலைகளுக்கான ஒரு தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அதில் சில தேர்வு பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் 10 இருக்கும், சிலது 15 இருக்கும், 18 இருக்கும். அதாவது குரூப் 2 லெவலில் கூட இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படுகிறது. டிகிரி ஸ்டாண்டர்டு தான், ஆனால் அந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா குரூப் 4 கிடையாது. சிலது குரூப் 4ஆக இருக்கலாம், குரூப் 4 கேடாராக இருக்கலாம், சிலது குரூப் 2 கேடார்லேயே கேட்கப்படுகின்றன. அந்த மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சில அட்வான்டேஜஸ் எல்லாம் உண்டு. இப்போ நீங்கள் குரூப் 2 கேடாரில் போகணுன்னா ப்ரிலிம்ஸ் எழுதி மெயின் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போக முடியும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சில போஸ்ட் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஒரு எம்சிக்யூ மூலமாகவே நீங்கள் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு இந்த கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுக்கு உண்டு. இப்போது இதில் 10 யூனிட்டுகள் உண்டு. அந்த 10 யூனிட்டில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் ஆட் செய்யப்பட்டுள்ளது. பழைய கான்செப்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. நோ டெலிஷன் பட் ஒன்லி சம் அடிஷன்ஸ் ஆர் மேட். 10 யூனிட்டில் முதல் யூனிட்டில் ஒரே ஒரு விஷயந்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா. ரெண்டாவது யூனிட்டில் க்ரீன் லைப்ரரி. மூணாவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டடேட்டா, ஆர்டிஏ அலைன்ட் அப்ரோச்சஸ். 4th யூனிட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலை, எதுவும் ஆடும் பண்ணலை, டெலிட்டும் பண்ணலை. 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் INSPEC ONOS. 6வது யூனிட்டில் எந்த இதுவுமே ஆட் பண்ணல. 6, 7, 8 யூனிட்டுகளில் புதிதாக எதுவும் ஆட் செய்யவில்லை. 9வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் INIS அக்ரீஸ் CSIR. இது அக்ரீஸ் INIS பழைய சிலபஸில் இருந்தது. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக கண்டென்ட் ஆழமாக படிக்கத்தக்க வண்ணம் சேர்க்கப்பட்டுள்ளது. 10வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி, ஸ்மார்ட் கார்டு, QR கோடு, பார்கோடு, RFID பற்றி. பார்கோடு பற்றியெல்லாம் பழைய சிலபஸில் இருந்தாலும் இப்பொழுது சற்று கடினமாக தெளிவாக படிக்கக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் அந்த கான்செப்டை எல்லாம் விரிவாக்கப்பட்டுள்ளது அந்த கான்செப்ட்ஸ். அதாவது இன்னும் கொஸ்டின்ஸ் 2026ஆம் ஆண்டு இந்த 25ஐ விட கடினமாக இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் இந்த சிலபஸில் ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்திற்கு தகுந்த மாதிரி அந்த சிலபஸ் அப்டேட் செய்துள்ளார்கள் டிஎன்பிஎஸ்சி. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு, ஒரு 6, 7, 8 வருடங்களுக்கு முன்பு டிஎன்பிஎஸ்சியோடைய கம்பைன் லைப்ரரியோடைய சிலபஸ் ஆனது இதை விட பாதி சதவீதம் தான் இருந்தது. அது படிப்படியாக அடிஷன் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டஃப்பான சிலபஸாக மாற்றப்பட்டுள்ளது. சிலபஸும் சரி, கேள்வித்தாள்களும் சரி மாற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த சிலபஸ் நம்ம தரவாக படித்தா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லைப்ரரியனுக்கான ஒரு தகுதியையும் அறிவையும் நமக்கு பெற்றுத்தரும் என்பது உறுதி. நம்மளுடைய கோச்சிங் சென்டரில் நம்ம கம்பைன் லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு கோச்சிங் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஹார்ட் காப்பி ஆஃப் மெட்டீரியல்ஸோட வீக்லி டெஸ்ட்டு எல்லாமே இருக்கின்றது. தரமான கோச்சிங், குறைவான கட்டணத்தில். விருப்பமுள்ள மாணவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
வாழ்த்துக்கள்.